வந்து என்னன்னா ஒரு ஒரு யங் லுக்கிங் அண்ட் அது அது என்ன சொல்றது, அது ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் உள்வழியாக. அதாவது ஏதாவது உறுப்புகள் வந்து வீக்கமா இருக்கிறது வந்து அது வந்து கம்மி பண்ணும். ஸ்கின்ல வந்து உள்ள ஏதாவது வீக்கமா இருந்தா கூட ஃபேஸ்ல தெரியும். அத கூட கம்மி பண்றது இதோடைய நீமோடைய ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஷியல் பண்ணும்பொழுது நீம் போட்டு நம்ம வந்து ஆவி பிடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த அழுக்கெல்லாம் போய் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் நோஸ்ல இருக்கும் சில பேருக்கு. அத கூட வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது இந்த நம்மளுடைய நீமுடைய வேலை. அண்ட் எஸ்பெஷலி நீம் வேப்பில குளியல் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம குளிச்சாலே பாடியில தனியாவே உங்களுக்கு அது தெரியும். அண்ட் எஸ்பெஷலி ஃபேஸ் வந்து ஒரு யங் லுக்கிங், பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ், ஒரு பொலிவு, மாசு மறுவற்ற ஸ்கின் கிடைக்கக்கூடியது வந்து நம்மளுடைய நீமுடைய வேலை. அடுத்தது நாகேசர். நாகேசர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயுர்வேதிக். இது இது வந்து என்னன்னா ஸ்கின்னை வந்து சொன்னாலே ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்னன்னா எந்த தொற்றும் இருக்கட்டும் சரி, எந்த விதமான பூச்சிக்கடியா இருக்கும் எதுவுமே வராது. அண்ட் புண்ணு இருந்தா கூட புண்ணை ஆட்டும். இது மாதிரி ஒரு ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து இது அந்த தழும்பெல்லாம் கூட வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நாகேசருக்கு இருக்கு. அண்ட் கேசர் பெனிஃபிட் குங்குமப்பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா அதாவது தன்னைத்தானே உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து செய்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதை வந்து அது வந்து என்ன சொல்றதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய தாக்குதல் செல்ஸை டேமேஜ் பண்ணாம இதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட். நேச்சுரலாகவே பாடி ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருந்தால் தான் நம்மளுடைய நேச்சுரலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்னன்னா அப்படி எல்லாமே எக்ஸ்டர்னலாக வந்து இந்த ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலும் சரி, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புமே வந்து கம்மி பண்றது வந்து நம்மளுடைய குங்குமப்பூவோடைய பெனிஃபிட். விட்டமின் சி வந்து என்னன்னா சன் டேனை ரிமூவ் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே அண்ட் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். சில பேருக்கு ஒரு இடத்துல இங்க ஒரு மாதிரி கலரா இருக்கும், இங்க ஒரு கலரா இருக்கும், கண்ணுக்கு ஒரு கலரா இருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய டேக் கேர் சீரம். ஸோ இத்தனை ஒரு இவ்வளோ டெண்டுல்கர்ஸ் இவ்வளோ தோனியும் அடங்கினது தான் நம்மளுடைய டெய்லி கேர் ஃபேஸ் சீரம். ஸோ இது வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். அது 2 to 3 drops, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 2 to 3 drops நம்மளுடைய கிளென்சிங் டோனர். இந்த ப்ராசஸில் நம்மளுடைய டோனர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் டோனர்லேயும் கிளிசரின் எல்லாமே இருக்குது. லாக்டிக் ஆசிட் ஸ்கின்னை பிரைட்னிங்காக இருக்கட்டும் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் லாக்டிக் ஆசிட்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து சூப்பரா வந்து நம்மளது எல்லாமே சொல்றது எல்லாமே ஒன்னும் லைக் ஒரு ஃபேஷியல், அதாவது 1200 or 500 அபோவான ஃபேஷியலுக்கான அதுக்கும் மேலதான் இதோடைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது. இந்த டோனருக்கு அப்புறம் அண்ட் நம்மளுடைய சீரம் 2 to 3 drops தான் எடுக்கணும். ஸோ லைட்டாக அந்த ஃபிங்கரில் எடுத்துட்டு பண்ணலாம், இல்லை பாம்பில் தேய்ச்சிட்டு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட், அப்புறம் வந்து இந்த நெத்தியில, அப்புறம் நோஸ்ல அண்ட் நெக்ல போட்டுட்டு அது வந்து குயிக்கா அப்சர்வ் ஆயிடும். ஒரு ஒரு என்ன சொல்றது லைட் வெயிட்னால அதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய சன்ஸ்கிரீன், டெஃபினட்டா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் யூவிஏ ரேஸ். அதில் இருக்கக்கூடிய ஹைலூரோனிக் ஆசிட் ஆகும் சரி, செரமைட், விட்டமின் சி எல்லாமே வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்கின் ஃப்ரம் ஸ்கின் டேமேஜ், ஸ்கின் கேன்சரே வரவிடாமல் தடுக்கும். நம்மளுடைய சன்ஸ்கிரீன் SPF 50++ன்றது எவ்வளோ அளவுக்கு சன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் PA++. விஷயம் தெரிஞ்சவங்க PA++ன்னு டெஃபினட்டாக நம்ம ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு வாங்க. ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அது மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்லாம் நம்மளுடைய சன்ஸ்கிரீன். ஸோ டே சீரம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து
அண்ட் இது சன்ஸ்கிரீன் போடுறோம். அண்ட் ஸோ இது வந்து டேக்கு உண்டானது. ஏன்னா நம்ம வெளியில போறோம், நிறைய அதிகப்படியான பொல்யூஷன்ஸ்ல நிறைய என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய ஸ்கின் பாதிப்புல ஃபேஸுமே பாதிக்கடைய செய்யும், முகவாதமும் வரும். பிரெயினை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காமா வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிரெயின் சிக்னல்ஸ்ல ஹாப்பி டோபமைன்ற ஒரு ஹார்மோன் சுரந்து அது வந்து முகம் மகிழ்ச்சியாக செய்ய வைக்கக்கூடியது இந்த ஹாப்பி டோபமைனுடைய வேலை. அது வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியானாதான் வரும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள்பட நோய்கள், சுகரா இருக்கட்டும் சரி, பிபி எதுவாக இருந்தாலும் நாள்பட நோய்கள் இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா ஸ்கின்னையும் வந்து பாதிப்படைய செய்யும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், டூ மச் ஆஃப் மெடிசன்ஸ், அலோபதிக் மெடிசன்ஸ், கெமிக்கல்ஸ் பாடியில இருந்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது வந்து ஃபேஸ்ல காட்டும், ஃபேஸ் டல்லா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த பாடிக்கு எக்ஸசைஸ் பண்ணோம், ஃபேஸ் நம்ம எக்ஸசைஸே பண்றது கிடையாது. மசில் மூவ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் அது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ற மாதிரி முகத்துல இருக்கக்கூடிய அந்த இறுக்கமும் போகும். அதிகமா பாராட்டணும், நிறைய நல்லது பேசணும், நிறைய சிரிக்கணும். ஒவ்வொரு ஃபேஸ் வந்து அழகா மாறும், யங்காவே இருக்கும். ஸ்கின் மசில்ஸ் எல்லாம், ஃபேஸ் மசில்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் இருக்கும். அதிகமான ஸ்கின் வந்து சேக் ஆகாம இருக்கும். ஸோ இதுதான் வந்து டே கேர் சீரம். நைட் கேர் சீரம்க்கு அதோடைய இன்கிரீடியன்ஸ் அகைன் இதுலயும் 11 விதமான, குறைந்தது 11 விதமான டெண்டுல்கர், தோனி அண்ட் நம்ம இன்டர்நேஷனலும் நம்ம வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டர் தான் நம்மளுடைய நைட் கேர் சீரம். அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா, அதுல வந்து அதுவும் ஒரு ஆயுர்வேதிக் ஹர்ப். அதுவுமே ரிங்கிள்ஸை வந்து கம்மி பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்கின் வந்து அதாவது மாசு மறுவற்ற ஒரு புலிவான தோற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் ஆயுர்வேதிக் ஹர்ப். எக்ஸ்டர்னல் இந்த மாதிரி இன்டர்னலாவும் நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ எக்ஸ்டர்னலா ஃபார் ஸ்கின் இஸ் லைக் ரிமூவ்ஸ் தி fine lines and wrinkles, dark spots around the eyes. And வெட்டிவேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கொலாஜன், அதாவது ஃபேஸ்க்கு தேவையான கொலாஜன் புரோட்டீன் தான் பாடி பில்டிங் மாதிரி ஃபேஸ்ல இருக்கக்கூடிய தசைகளை ஒன்றாக இருக்கக்கூடியது. நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து லைக் பாடியும் சரி ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டுமஸ்தான ஒரு தேவையான ஒரு சிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பாடிக்கு. அதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது இந்த கொலாஜன். இந்த கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணறது வந்து நம்மளுடைய வெட்டிவேர். ஸோ அது அதே மாதிரி ஸ்கார்ஸ், அதாவது தழும்புகள் இருந்தாலும் போகும். டெட் செல்ஸ் ஃப்ரம் த ஸ்கின், இந்த டெட் செல்லாம் எங்கேயுமே வந்து ஸ்கின்ல மேஜரா எங்கேயுமே இருக்கக்கூடாது. நம்ம எந்த மாதிரியான எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து, எந்த மாதிரியான எவ்வளோ யூஸ் பண்றோன்றத பொறுத்து நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் ஸ்கின் அப்படின்னா என்னன்னா கருப்போ வெள்ளையோ அதை பேச விடல, கருப்பா இருந்தாலும் சரி, அதாவது பொலிவான ஒரு முக அமைப்பு, இந்த மாசு மறுவற்ற அது ஈவன் ஸ்கின் டோன் பார்க்கும்போதே ஒரு சர்வ லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம்ன்ற மாதிரி ஒரு பொலிவு கொடுக்கக்கூடியது நம்மளுடைய அந்த வெட்டிவேருடைய பயன்பாடு. அண்ட் கொலாஜன் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து சேக் ஆகாம இழுத்து பிடிச்சிக்கும். நம்ம நேச்சுரலாவே ஸ்கின் வந்து ஒரு ஏஜுக்கு மேல அது வராது. நம்ம எக்ஸ்டர்னலா சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா இருக்கும் சரி, பேஸ்ட் கொடுக்கக்கூடிய சீரம்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் இன்கிரீடியன்ஸ், அதே மாதிரி டே சீரமும் நைட் சீரமும் நம்ம டெய்லியே பயன்படுத்தலாம். ஏன்னா என்ன டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்கன்னா எந்த சீரத்துல ஹைலூரானிக் ஆசிட், விட்டமின் சி இருக்கோ அதை வந்து டெய்லியே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டெய்லி யூஸிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய நைட் சீரம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரேனியம் ஆயில். அது வந்து அகைன் ஆக்னே, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, ரிங்கிள்ஸ் வராது, ஸ்கின் இரிட்டேஷன்ல இருக்காது, இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ வந்து ஸ்கின்னை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைன் ஆஃப் ஏஜிங் சொல்லுவாங்க. அதாவது சைன் ஆஃப் ஏஜிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரை ஸ்கின் அண்ட் ரிங்கிள்ஸ். ஸோ அது அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையம்,
இதெல்லாம் வந்து என்னன்னா சைன் ஆஃப் ஏஜிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாம சூப்பரா வந்து அதாவது ஸ்கின்னை வந்து ஒரு பிளெமிஷிங் பிரைட்னிங்காக கொடுக்கக்கூடியது ஜெரேனியம் ஆயில் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ். அதாவது ரோஜா இதழ்கள் எதற்குன்னே நமக்கு தெரியும். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஸ்கின்ல நறுமணம் கொடுக்கக்கூடியது. ஸ்கின்னை வந்து ஒரு கிளியோபாட்ரா ராணி போல ஸ்கின்னை வந்து வச்சுக்கக்கூடியது நம்மளுடைய ரோஸ் பெட்டல்ஸ். கிளியோபாட்ரால அவங்களுடைய இதுல ஹிஸ்டரியிலலாம் நம்ம படிச்சோம்னா அவங்களுடைய ஆயிலே டிஃப்ரெண்டா இருக்கும். அதை இன்னைக்குமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம ஒருத்தரும் கிளியோபாட்ரா ராணி ஆகலாம். கத்தாழை அடுத்தது வந்து கத்தாழை என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் வந்து எக்ஸிமா, ஸ்கின்ல வரக்கூடிய ஸ்கின் டிசீஸ், அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம எல்லாமே வந்து ஸ்கின் வந்து என்னன்னா மேக்சிமம் ஒரு 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 ஹெல்த்தி அண்ட் ஒரு ஸ்கின்னை பொலிவு அண்ட் அது போடும்போது நமக்கே அது வந்து ஸ்கின் வந்து பளபளப்பா இருக்கும், ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் சீரப்ல அதுதான் வந்து அலோவேரா ஃபேஸ் மாஸ்கே போட்டா கூட நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து யங்கா இருக்கும். அண்ட் அது வெயில் காலத்துல நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வெயில் காலத்துல வந்து சன் டேன் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய இயற்கை தந்த வரம்புல வந்து கத்தாழை, நாட்டு கத்தாழை இருக்கு, குமரி கத்தாழை இருக்கு. ஸோ இது வந்து அந்த விதமான ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுடைய கத்தாழையை வந்து நம்மளுடைய நைட் சீரம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்னேவும் போகக்கூடியது அண்ட் நீமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான நைட் சீரமுடைய பெனிஃபிட்ஸ். ஸோ நைட்ல போடும்பொழுது என்னன்னா டே டைம்ல போட்டு நம்ம வெளில போகிறோம், நைட் டைம்ல நான் ஏன் போடணும், டே டைம்ல போட்டால் போதுமே, நைட்ல ஏன் போடணும்னா நைட்டு டோசேஜ் ஒரு மாதிரி இருக்கும், மார்னிங் டோசேஜ் ஒரு மாதிரி இருக்கும். நைட் இதை போட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக அதை நைட் கேர், டே கேர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ நைட் கேர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம டெய்லி காலையில் சமைக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நைட்டு வந்து நம்மளுடைய கிச்சன் ஆகட்டும் சரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சா தான் நெக்ஸ்ட் டே இட் இஸ் ரெடி, ஸ்மெல் வராமல் இருக்கும், சூப்பராக இருக்கும் கிச்சன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து வெளியிலலாம் போயிட்டு வரோம், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து நீங்கள் படுத்தீங்கன்னா ஓகே. ஒரு அது வெளியிலேருந்து வந்து ஸ்கின் வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிருக்கு. பட் லேயரா உள்ள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய நைட் சீரம். ஸோ அது மாதிரி நைட்டு வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஸ்லீப் கிடைக்கக்கூடியது நம்மளுடைய நைட் சீரம் போட்டுட்டு அமைதியா அதிகபட்சம் ஒரு 5 to 6 hours அட்லீஸ்ட் இந்த 11 to 3 தயவு செய்து நம்ம எல்லாருமே தூங்கணும். ஏன்னா அது வந்து ஆர்கன், அது அப்போ தூங்கக்கூடிய நேரம், லிவராக இருக்கும் சரி எல்லாமே தூங்கக்கூடிய நேரம்னா என்ன, அதை வந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட் டேக்கு எப்படி என்ன பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். லிவரெல்லாம் என்ன தேவையில்லாதது, அதாவது ஒரு பொழுதும் கனப்பொழுது கூட வந்து ஆர்கன் வந்து வேலை செய்யாமல் இருந்ததே கிடையாது கடவுள் படைப்புல. கல்லீரல் கடவுளுக்கு நிகரானது. ஸோ அத்தனை வேலையும் பண்ணும். ஸோ அந்த 11 to 3 அந்த ரிப்பேரிங் பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலை அந்த 11 to 3. அப்போ அமைதியாக ஸ்கின்னை ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக விட்டோன்னா இந்த ஆலோவேரா எல்லாம் போய் உள்ளே போய் டீப்பாக உள்ளே போய் டீப் கிளென்சிங்காக இருக்கட்டும், நரிஷிங்காக இருக்கும், சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கறது இந்த நம்மளுடைய நைட் கேர் சீரம். ஸோ இதனால் வந்து மேலும் யூஸ் பண்ணலாம், ஃபீமேலும் யூஸ் பண்ணலாம். இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ். இது வந்து கஸ்டமருக்கு நம்ம சொல்லும் பொழுது ஒரு இன்க்ரீடியன்ட் நீ போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி ஹைரலானிக் ஆசிட், விட்டமின் சி இருக்கக்கூடிய சீரமை யூஸ் பண்ணி அண்ட் அஃப்கோர்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ சீரம் யூஸ் பண்ணால் அதோடைய ரேட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து எங்கேயோ இமாலயா ரேட் ஒரு லெவலில் இருக்கும், 1000 rupees, 1500, 200, 300. பட் நம்மளதுல வந்து இத்தனை பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ், பவர்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ஸ் இந்த ரேட்டுக்கு டெஃபினட்டா கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் யூஎஸ்பி வந்து நீ ஒரு 90 days யூஸ் பண்ணேன்னா நீ டோட்டலாவே வேற பர்சன், யுவர் ஃபேஸ் வில் பி டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு a நியூ லுக், நியூ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ கேன் see the younger version of yourself. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. இந்த இன்கிரீடியன்ட் பத்தி பேசிட்டே போலாம், நான் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி பேசிட்டேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த
நம்மளுடைய என்டையர் டீம் அண்ட் எஸ்பெஷலி அவர் காமராஜ் சார், மகா மேம், என்னுடைய அப்ளைன் ரவி சார், ராமசாமி சார், நம்மளுடைய சிங்கப்பெண்ணை வெண்மதி மேடம், எப்பவுமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் பிளஸிங்கா சார். அனைவருக்குமே மிக்க மிக்க நன்றார்ந்த நன்றிகள். ஏதாவது குற்றம் குறை இருப்பின் அதை வந்து சொல்லுங்க, கமெண்டா சொல்லுங்க, ஃபீட்பேக்கா சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குறையேதும் இல்லை. மறைமூர்த்திகள் சிறப்பாக பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள். அற்புதம். நிறைய விஷயங்கள், நிறைய மக்களுக்கான விஷயம் நம்ம இடத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பேசுவாங்க பாணி மேடம். அவரு சொல்லிட்டாரு, இப்ப வந்து சினி ஸ்டார் மாதிரி அவ்வளவுடைய சினி ஸ்டார் மாதிரி அவங்க, ஆனா அவங்க மாதிரி சினி ஸ்டார் இருக்காங்க. நம்ம பெண்கள் மாதிரி தான் அவங்க மாதிரி நாம இருக்கிறோம்னா அவங்க கூப்பிட்டு அதனால ஒரிஜினல் ஸ்டார்